அன்பார்ந்த முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ் கோபி. ரொம்ப வருத்தத்தோடு தான் இந்த குரல் பதிவு செய்கிறேன். சமீபமாக நேற்று முன்தினம் பூவை செங்குட்டுவன் ஐயா நான் பார்த்து அவருக்கு ஒரு சிறு உதவி செஞ்சேன். அவர் அப்பேற்பட்ட பொக்கிஷமான பாடல்களை கொடுத்தவர். மிகப்பெரிய அளவுக்கு கலியுகத்தில் இன்னைக்கு போற்றி கொண்டாடக்கூடிய பாடல்களை கொடுத்தவரை போய் நேராக பார்த்து உதவி செஞ்சேன். பட் இப்போ ஒரு செய்தி வந்துச்சு, எனக்கு கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. முருகப்பெருமான் கருணையை நினைச்சு மெய்சில் இருக்கிறதா இல்லை ஐயாவோட இறப்பு செய்தி எனக்கு கேட்டுச்சு. இந்த மாதிரி அவர் ஐயா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்று மாலை ரொம்ப பேரதிர்ச்சியாக இருந்தது. கடைசியில் முருக பக்தரோட உலகத்துக்கு நம்ம மூலமாக தெரிய வச்சுட்டாரு. இன்னைக்கு காலையில் கூட தமிழக அரசு சார்ந்து இவரோட ஃபைல் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் நான் பேசினேன். கடைசியில் ஐயா இறந்துட்டாருன்னு இன்னைக்கு செய்தி வந்தோடனே, கடைசியாவது முருகர் இவர் எப்படியாவது வெளியுள்ளது காட்டணும்னு சொல்லி என்னோட நாலேஜுக்கு எப்படியோ ஒரு பேர் அதிசயமா இப்போ அவருக்கு நம்ம உதவி பண்ண நினைக்கிறதா இல்லை ஐயாவை பற்றி வெளியில் காட்டிட்டோம், சாகரத்துக்கு முன்னாடி வெளியில தெரிஞ்சிட்டாரு. கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் அந்த வீடியோ பாக்குறாங்க. அந்த 1,00,000 பேருக்கு ஐயா யாரும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு பெருமைப்படுறதா என்னன்னு தெரியல. ஐயா மறைந்த செய்தி இப்பதான் வந்துச்சு. இன்று மாலை ஐயா இறந்துட்டாராம். அவர் முருகப்பெருமானுக்காக எழுதின பாட்டு உண்மையிலே சக்தி உள்ள பாடல். கரெக்டாக அவர் இறப்புக்கு ஒரு நாள் முன்னாடி போய் நம்ம அவரை பற்றி காணொலி பதிவு செஞ்சு இந்த பிரபஞ்சம் வெளியூர் தெரிய வச்சிருக்கு. அது உண்மையிலே ஆச்சரியம்தான். கந்தன் கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூட இருப்பான்றதுக்கு இவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒரு உண்மை. ஐயாவோட மறைவு ஒரு பேர் இழப்புன்னு தான் சொல்லணும். அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல். நான் கண்டிப்பாக நேராக போய் இந்த வருத்தத்தை நான் பதிவு செய்கிறேன். நன்றி.